சார் சொல்றது கருதான். தங்க விலை ஏறிக்கிட்டே இருக்கு. லேண்ட் விலையோட ஒப்பிடும்போது நம்ம இன்னும் சம்பாதிச்சுக்கலான்னு. லேண்ட விக்கிறத விட தங்கத்த மறுசுழற்சி பண்றது, ரீசைக்கிளிங் பண்றது கஷ்டம் அப்படிங்கிறாங்க. இல்லை, கிடையவே கிடையாது. ஏன்னா இல்ல தங்கம் அவனும் அந்த பொருளாதார சூழல்ல தானே இருக்கிறான். அப்படி செவ்வாய் கிடைக்க கிரகத்துல உள்ளவன் வாங்க மாட்டான். ஹலோ, அவன் தங்கத்தோட ரேட்ட அந்த பார்த்துட்டு தானே அவனும் யோசிப்பான் நீ வாங்குறதுக்கு. எதுக்கு உனக்கு பணம் வேணும்? போய் நீ வட்டி கடையில் வச்சாவும் நான் கொடுக்குறான். அப்புறம் பணத்தை திருப்பிட்டு திரும்பி அடுத்த எமர்ஜென்சிக்கு வச்சுக்க. எந்த பேங்க்கெல்லாம் வட்டி கடை வச்சுருக்கானோ, இந்தியாவிலேயே பெரிய வட்டி கடை வந்து மணப்புரம்னு ஒரு கம்பெனி இருந்தது. அதை வெள்ளைக்காரன் எதுக்கு வாங்குறான் பின்ன? வெள்ளைக்காரன் கோ ப்ரமோட்டர் பெயின் கேபிட்டலுங்கிறவன் க்ரோ ப்ரமோட்டராக இருக்கிறான். ஏன்னா உனக்கு தெரியும் இந்தியாவில் நிறைய தங்கம் இருக்குதுன்னு. அதே தங்கத்துக்கு ஜாஸ்தி லோன் கொடுக்க முடியும்னு தெரியும். அதனால இப்போ என்கிட்ட நீ வந்து 1000 ரூபாய்க்கு தங்கம் வாங்கியிருக்கிற, இன்றைக்கி 10,000 ரூபாய்க்கு தங்கம் ஆகிடுச்சு. நான் கொண்டு போய் பேங்க்கில் வச்சா எனக்கு 7,000 ரூபா கொடுக்குறான்ல. அப்புறம் என்ன கவலை ஒன்று? நீ வாங்கினது 1000 ரூபாய்க்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி, இன்றைக்கி விலை 10,000 ரூபா, உனக்கு 7,000 ரூபா வருது இல்லை?